ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் தி உமன் இன் கேபின் 10. 2025 அக்டோபர் 10 ஃபாரினில் தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ ஓடிடியில் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. எந்த ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்குங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த படம் எப்படி இருக்குது, ஸ்டோரி என்ன, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, என்ன கண்டென்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸை தொடர்ந்து இப்போ பார்க்கலாம். 2016 ரூத் வேர் எழுதிய ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரூத் வேர் சர்வதேச அளவில் மிக சிறந்த விற்பனையாளர். உலக அளவில் புகழ்பெற்ற புத்தகங்கள் பட்டியலில் இவரோட புத்தகமும் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். ஹீரோயின் லாரா ஒரு புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்ட்டுங்க. இவங்களுக்கு ஆரோரா ஒரு ஆடம்பர கப்பல் பயணத்திற்கு ஒரு அழைப்பு வருது. ரிச்சர்டுன்னு ஒரு பணக்காரன் இவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறான். அந்த ஒரு வார பயணத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த கப்பலுக்கு போகிறாங்க. அந்த கப்பலில் நிறைய பணக்காரங்களாம் இருக்காங்க. ரிச்சர்டு தான் அந்த கப்பலோட ஓனருங்க. அவங்களுக்குன்னு தனியாக கேபின்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் லாரா கேபின் 8 இருக்காங்க. பக்கத்தில் தான் கேபின் 10 இருக்குது. லாராவோட முன்னாள் காதலனும் அங்கே வந்திருப்பான். அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அந்த கப்பலில் இருக்கிற விஷயத்த எல்லாத்துமே அவன் ஃபோட்டோ எடுக்கிறான். அவங்ககிட்டேருந்து ஒளியறதுக்காக அந்த கேபின் 10க்குள்ளே போயிடுவாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்துமே சாரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேபின்குள்ளே போயிடுவாங்க. அடுத்த நாள் நள்ளிரவில் லாரா தங்கியிருக்க அந்த கேபின் பக்கத்தில் கேபின் 10லேருந்து ஒரு பொண்ணை தூக்கி எறிகிறாங்க கடலில். அதையும் இவங்க பார்த்துடுறாங்க. ஆனால் தூக்கி எறிஞ்சவங்க யாருன்னு தெரியல. அதுக்குள்ளே அங்கே அவன் எஸ்கேப் ஆயிடுறான். உடனே லாரா ரொம்ப பதட்டமா எல்லாத்தையும் எழுப்பி ரிச்சர்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா ரிச்சர்ட் அந்த கேபின் 10ல யாருமே தங்கல, இது உன்னோட கற்பனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை எந்த விஷயத்தையுமே அவன் நம்பல. ஆனா லாரா அந்த கேபின் 10ல ஒரு பொண்ணை பார்த்தது உண்மை. அந்த பொண்ணு கடல்ல மிதந்ததை பார்த்ததும் உண்மை. அப்படி இவங்களுக்கு என்ன நடக்குது, அந்த பொண்ணு யாரு, இந்த கப்பலில் மர்மமான விஷயம் என்ன நடக்குதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி விறுவிறுப்பாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு சில சீன்ஸ்னால் கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்குங்க. தேவையில்லாத சீன்ஸ், தேவையில்லாத ஸ்பீச்னால் இவங்க கொடுத்துருப்பாங்க. 1 மணி நேரம் 35 நிமிஷம் தான் இந்த படத்தோட டூரேஷன் இருக்குது. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருட வாய்ஸும் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு தமிழ் டப்பை தான் கொடுத்துருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் அந்த லொக்கேஷனும் சூப்பராக இருக்குங்க. படம் முழுக்க கப்பலில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த கடல் சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. அந்த கடலையும் அந்த கப்பலையும் காட்டின விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த லொக்கேஷன்னா நல்லா காட்சி அமைப்பு நல்லா வந்திருக்கு. அந்த கப்பல் செட்டா இல்லை உண்மையான கப்பலானே தெரியல. அந்த அளவுக்கு அந்த கப்பல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் செட்டு நல்லா இருக்குங்க. கடைசியில் ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட டைரக்டர் சைமன் ஸ்டோனுங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபிலிம் மேக்கிங்க. 2021 ரிலீஸ் ஆன தி டிக்குங்கிற ஒரு படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணார். நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கலங்க. இதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கலான்னு தோணுது. அதுக்கு காரணம் இவரோட அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் தாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப அருமையாக ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லாரா கேரக்டரில் கீரா நைட்லி தான் நடிச்சிருக்காங்க. இவங்களை பார்க்குறப்ப ஏதோ ஒரு படத்தில் இவங்களை பார்த்த மாதிரி இருக்கேன், ரொம்ப அழகாக இருப்பாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவங்களை பற்றி படிக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு. இவங்க பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியனில் எலிசபெத் கேரக்டரில் ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தாங்க இவங்க. இந்த படத்தில் இவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க. அந்த படம் 2027 ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ 2025 வயசாக தானே செய்யும். ஞாபகம் இருக்குங்களா, நம்ம தலைமை ஜானி டீப்பை முத்தம் கொடுத்து ஏமாற்றுவாங்களே, அவங்க தாங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கேரக்டரை நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பதட்டமாக இருக்கட்டும், பயப்படுற விஷயமா இருக்கட்டும், கடைசியில் அந்த தைரியமாக இருக்கட்டும், இந்த 3 விஷயத்தையுமே சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த கதைக்கு கூட நடித்த துணை நடிகர்கள் எல்லாமே அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில சஸ்பென்ஸான கேரக்டர்னா இந்த படத்தில் இருக்குது. அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். இந்த படத்தோட கண்டென்ட் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா U/A 16+ கொடுத்துருக்காங்க. 16 வயசுக்கு மேலே உள்ளவங்களே பாருங்கள். படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.